சகோதர சகோதரிகளே, இந்த 2025ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். 2025ஆம் ஆண்டானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக இருக்கின்றது. கத்தோலிக்க திரு அவையிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டை எதிர்நோக்கின் திரு பயணிகள் ஆண்டாக நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் நாம் எதிர்நோக்கின் மக்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துபவராக இருக்கின்றார். நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடுவுக்கு ஒரு காலம், அறுவைக்கு ஒரு காலம் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் காலத்தை நிர்ணயிப்பவராக இருப்பவர் கடவுள். காலத்தை நமக்கு தருபவராக இருக்கின்றார். எனவே காலமானது கடவுளுடைய கொடையாக நமக்கு இருக்கின்றது. எனவே கடவுள் நமக்கு இந்த 2025ஆம் ஆண்டை கொடையாக புதிய ஆண்டாக நமக்கு தந்திருக்கின்றார். நம்முடைய உறவிலே வளர, புதிய புதிய உறவுகளை ஏற்படுத்த, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் நாம் உயர்ந்து வளர வேண்டும் என்று இன்னொரு ஆண்டை நமக்கு தந்திருக்கின்றார். ஆண்டவருடைய பேரன்பு நமக்கு முடிவுறவில்லை. அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவர் நம்மை புதுப்பிக்கின்றார். நம்மை என்றும் நம்பிக்கையோடு வழி நடத்துகிறார் என்றும் நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவோராக இருக்கின்றார். 2024ஆம் ஆண்டை திருப்பி பார்ப்போமே என்றால் நாம் நடந்து வந்த பாதைகளை பார்க்கின்ற போது நிறைய சாதனைகள் சாதித்திருக்கலாம், சில தோல்விகளை சந்தித்திருக்கலாம், சவால்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலும் கடவுளுடைய கரமானது நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றது. நாம் நன்றி சொல்லலாம். அதே வேளையிலே நமக்கு இந்த ஆண்டு என்ன தந்துவிட்டது என்றும் நாம் சொல்லலாம். இந்த பின்னணியில்தான் கடவுளுடைய அருள் நமக்கு காத்து வந்திருக்கிறது என்றால் 2024ஆம் ஆண்டிலே பல சவால்களுக்கு மத்தியிலும் கடவுள் என்னை வழிநடத்தினார் என்றால் இந்த புதிய ஆண்டிலும் என்னை வழிநடத்துவார் என்ற புதிய நம்பிக்கையை இந்த ஆண்டு நமக்கு தருகின்றது. எனவே பிறக்கின்ற புத்தாண்டு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய புத்தாண்டாக நமக்கு அமையட்டும். ஆண்டவர் மீண்டும் கூறுவார், முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்காதீர்கள். இதோ புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கவில்லையா என்று நம்மை கேட்கின்றார். ஒவ்வொரு நாளும் புதியவனை செய்கின்ற கடவுள் நமக்கு புதிய வாழ்வை தந்து புதிய ஆண்டை தந்திருக்கின்றார். இந்த நம்பிக்கையில் ஆண்டவர் மீது நமது பாரத்தை போட்டு இந்த ஆண்டை ஆரம்பிப்போம். நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் நாம் வெற்றி பெற இந்த ஆண்டு நமது மனம் விரும்புவது போல் வாழ்வு அமைய ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். பிறந்திருக்கின்ற புத்தாண்டு உங்களுக்கு இறை ஆசிரை நிறைவாக தரட்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.